வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் புதுமைகளும் இளம் பணியாளர் சக்தியும் இணைந்து உலக வளர்ச்சியின் உந்து சக்தியாக இந்தியாவை மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுச்சேரியில் இந்திரா காந்தி சிலைக்கும் ராஜீவ் காந்தி சிலைக்கும் இடையே 436 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் கட்டும் பணிகளுக்கு இன்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அடிக்கல் நாட்டினார். பீகாரில் 2ஆம் கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பதால் குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் புதுச்சேரியில் அனைத்து பட்டாசு கடைகளிலும் இலவச பாதுகாப்பு கண்ணாடி வழங்கப்பட உள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் டிஜிட்டல் புதுமைகளும் இளம் பணியாளர் சக்தியும் இணைந்து உலக வளர்ச்சியின் உந்து சக்தியாக இந்தியாவை மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது குறித்து மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். வளர்ந்த நாடுகள் தங்களின் சொந்த நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து வரும் நிலையில் இந்தியா சுயசார்புக்கு அப்பாற்பட்டு உலக நோக்குடன் வேறுபட்ட பாதையில் பயணித்து வருவது குறித்து இக்கட்டுரையில் விவரிக்கப்பட்டுள்ளது. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று புதுச்சேரியில் இந்திரா காந்தி சிலைக்கும் ராஜீவ் காந்தி சிலைக்கும் இடையே 436 கோடி ரூபாய் மதிப்பில் 3.88 கிலோமீட்டர் மேம்பாலம் கட்டும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். 32ஆம் எண் தேசிய நெடுஞ்சாலையில் 1588 கோடி ரூபாய் செலவில் புதுச்சேரி பூண்டியாங்குப்பம் இடையே 38 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள 4 வழி சாலையை அவர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். கிழக்கு கடற்கரை சாலையில் 13.63 கிலோமீட்டர் சாலை பகுதியில் மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்ளும் பணிகளுக்கும் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் திரு கட்கரி பேசுகையில் மாற்று எரிபொருள் மற்றும் உயிரி எரிபொருள் துறையில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா மேம்பட்டு வருவதாக கூறினார். இந்தியாவில் கடந்த 2014ஆம் ஆண்டு 14 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த மோட்டார் வாகனத் துறையின் மதிப்பு தற்போது 22 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும், குறிப்பாக மின்சார டிராக்டர்களின் பயன்பாட்டினால் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் மிச்சமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். சாலை கட்டமைப்பின் மேம்பாடு மற்றும் திறம்பட்ட எரிபொருள்களின் பயன்பாட்டினால் நாட்டில் சரக்கு போக்குவரத்து செலவு 16லிருந்து 10% குறைந்திருப்பதாகவும், வரும் டிசம்பர் மாதத்திற்குள் இது 9% குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். நாட்டில் இதுவரை 18 லட்சம் டன் நகர்ப்புற கழிவுகள் சாலை கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று புதுச்சேரிக்கு புதிதாக 2 நெடுஞ்சாலை திட்டங்களையும் மத்திய அமைச்சர் அறிவித்தார். It is the 4-lane elevated corridor of 3 km connecting Nateshan Nagar Arobi to Marapullam Junction and 4-lane of Ariyakumpam to Mulludoi 13.5 km. Total length of the project is 16.5 km. The cost is 650 crore. I declare that I am going to sanction this project. The other important project is 4-lane of Marakkanam Puducherry. Length is 46 km. Cost is rupees 2,200 crore. Bids already invited. Land acquisition in progress. We will award this project before end of December. 4-lane connective along the East Coast Road ECR from Chennai to Puducherry, and it has greenfield section of 33 km. 2 km length falls in Puducherry, costing 85 crore. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில், நாட்டில் 4 வழி, 8 வழி மற்றும் 12 வழி சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதால் வட மாநிலங்களும் தென் மாநிலங்களும் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்தியாவினுடைய ரோடு ஹைவேக்கள் 2047 நம்ம நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக விக்சித் பாரத்தை நோக்கி நாம் நடையெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுல நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு நாட்டினுடைய உள்கட்டமைப்புல தேசிய ஹைவேக்களும் ரயில்வேக்களும் விமான நிலையங்களும் லாஜிஸ்டிக் மேம்பாடுகளும் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்க இருக்கிறது. நெடுஞ்சாலை திட்டங்களின் தொடக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பேசுகையில், மேம்பாலங்களை கட்டுவது வளர்ச்சிக்கான பாதையே தவிர
வெறும் கட்டுமான பணி அல்ல என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியபடி புதுச்சேரி தற்போது பெஸ்ட் புதுச்சேரியாக மேம்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி இவ்விழாவில் பேசுகையில் கூறினார். புதிய மேம்பாலம் அமைக்கப்படுவதால் புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலும் விபத்துகளும் குறையும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், மாநில அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். பீகாரில் மொத்தம் 243 தொகுதிகளில் 122 தொகுதிகளுக்கு நவம்பர் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள 2ஆம் கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. வரும் 20ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்றும் மறுநாள் 21ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பீகாரில் 121 தொகுதிகளுக்கு நவம்பர் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள முதற்கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த 2 கட்டங்களிலும் பதிவாகும் வாக்குகள் நவம்பர் 14ஆம் தேதி எண்ணப்படும். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த மாதம் 22ஆம் தேதி அறிவித்த ஜிஎஸ்டி சேமிப்பு திருவிழாவால் நாடு முழுவதும் அனைத்து பிரிவு மக்களும் பயன்பெற்று வருகின்றனர். அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் பஞ்சாபில் பொருளாதாரம் எப்படியெல்லாம் ஊக்கம் பெறும் என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் பஞ்சாபில் கைவினை கலைஞர்கள், விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளன. திருத்தப்பட்ட விதிமுறைகளின் கீழ் பஞ்சாபில் பிராந்திய அளவில் புகழ்பெற்ற பாரம்பரிய பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்களின் விலை குறைவதால் இத்தகைய பொருட்களின் உற்பத்தி அதிகரித்து பொருளாதாரம் ஊக்கம் பெற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பூ வேலைப்பாடுகளுடன் கூடிய புல்காரி துணி வகைகள் மீதான 12% ஜிஎஸ்டி 5% குறைக்கப்பட்டுள்ளதால் இத்துறை சார்ந்த 20,000க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் புதிய ஊக்கம் பெற்றுள்ளனர். அம்ரித்சர் மற்றும் லூதியானா பகுதியில் தயாராகும் பாரம்பரிய கம்பளி சால்வைகள் மீதான வரியும் 12லிருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளதால் இத்துறை சார்ந்த சிறு நிறுவனங்களின் வர்த்தகம் பெருகவும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் பண்டிகை காலத்திற்கு பின்னரும் பல்வேறு துறைகளில் உற்பத்தி மற்றும் வர்த்தகம் தொடர்ந்து அதிகரித்து மக்களின் வாழ்வாதாரம் வலுப்பெறும் என்பதில் ஐயமில்லை. தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசு வெடிப்பதால் புதுச்சேரியில் ஆண்டுதோறும் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கண் பார்வை பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் இவ்வாண்டு புது முயற்சியாக அனைத்து பட்டாசு கடைகளிலும் பட்டாசு வாங்கும் குழந்தைகளுக்கு இலவச பாதுகாப்பு கண்ணாடி வழங்கப்பட உள்ளது. அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் கெராலிங் இன்டர்நேஷனல் நிறுவனத்தினர் இணைந்து இதற்கென 20,000 பாதுகாப்பு கண்ணாடிகளை வழங்குகின்றனர். இன்று அரவிந்த் கண் மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் உழவர்கரை வட்டாட்சியர் திரு செந்தில்குமார் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கனை நேரில் சந்தித்து உழவர்கரை தாலுகா பகுதியில் விநியோகிப்பதற்கான இத்தகைய 5,000 பாதுகாப்பு கண்ணாடிகளை வழங்கினர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு கண்ணாடிகள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் தற்காலிக அனுமதியுடன் செயல்படும் 110 பட்டாசு கடைகளில் இக்கண்ணாடிகள் கிடைக்கும் என்றும் கூறினார். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் நிலவும் கீழடுக்கு சுழற்சிகள் காரணமாக இன்று தமிழகத்தின் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே டெல்லியில் நடைபெறும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதி வரை இந்திய அணி தமது 2வது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 63 ரன் எடுத்து வெற்றிக்கு இன்னும் 58 ரன் தேவை என்ற நிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் புதுமைகளும் இளம் பணியாளர் சக்தியும் இணைந்து உலக வளர்ச்சியின் உந்து சக்தியாக இந்தியாவை மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுச்சேரியில் இந்திரா காந்தி சிலைக்கும் ராஜீவ்காந்தி சிலைக்கும் இடையே 436 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் கட்டும் பணிகளுக்கு இன்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அடிக்கல் நாட்டினார். பீகாரில் 2ஆம் கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பதால் குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில்
புதுச்சேரியில் அனைத்து பட்டாசு கடைகளிலும் இலவச பாதுகாப்பு கண்ணாடி வழங்கப்பட உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.